இத்தனை நாளா இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மாமன் பொண்ணு அவ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அஞ்சலி எவ்வளோ பெரிய மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, அந்த தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சு நம்ம இலக்கியா இருந்துட்டு அவ வாழட்டும் வாழட்டும்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதமோட விஷயத்துலயும் கொஞ்சம் காண்டில் இருந்துட்டு இருந்தாங்க அஞ்சலி மேல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளை அழிக்கணும் முழுசா அழிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட எண்ணம் கிடையாது. அவளோட சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரணும். அவ ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா இப்போ அவளோட வாழ்க்கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கணும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் நடந்து போச்சு. அதாவது மகேஷை தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள முயற்சி பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்தது தான் இன்னும் மிகப்பெரிய தப்புன்னே சொல்லலாம். அதாவது இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அது நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஆதாரங்களோட. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் கிடையாது. எதுக்காக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பணம் கொடுக்குறா அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே தெரிஞ்சதுனால உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு உடைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவாங்க அப்படின்ற எண்ணத்துலலாம் அங்கே போயிட்டு வீடியோலாம் எடுக்க கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் இருந்துட்டு பல்காக ஒரு பணம் கொடுக்க போகிறான். இதுக்கு முன்னாடி 1,00,000 2,00,000 ஒரு நகைன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தா அதை வீடியோ எடுத்து காட்டினாலும் அந்தளவுக்கு மிகப்பெரிய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்றதுனால இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த பணத்தையும் அதாவது கிட்டத்தட்ட பண்டில் கட்டி அப்படியே லட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறா. கிட்டத்தட்ட கோடி கணக்கில் கூட இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து கையும் களமாக பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் விஷயமே வேறையாக மாறி போச்சு. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டாங்க. இந்த அஞ்சலியால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் அவ்வளோ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவள் கொண்டு வரல, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது இந்த மகேஷை போட்டு தள்ள சொல்லி அது மட்டும் இல்லாமல் மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது குத்துயிரும் கொலையுயிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போகிறாங்க இல்லையா. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இலக்கியாவும் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு அவனை வந்து அடித்து போட்டு போகும்போது தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக் முன்னாடி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு கார்த்திக். உன் பொண்டாட்டியை பற்றி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது நீ நம்பலை. நான் என்னோட அத்தை மக அப்படின்றதுனால அதாவது என்னோட மாமன் மக அப்படின்றதுனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் மேலே கோவத்துலையோ இல்லை வன்மத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையுமே சொல்ல கிடையாது. அவள் இப்படி தான் இருக்கா. இதனால தான் உன்னை நான் முதல்லையே சொன்னேன் வான் பண்ணேன் கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குடும்பம் இப்படி ரெண்டாக பிரிஞ்சதுக்கிறதுக்கான காரணமும் அவ்வளோதான். அதே மாதிரி இப்போது அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதுக்கு காரணமும் அவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காச்சும் இப்படி செஞ்சுருப்பாளோ அப்படின்னாலுமே கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு பேசின வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பதிஞ்சிருக்கு. அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஒரு உண்மையை மட்டும் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன் புருஷன் உன்னை அடித்து விரட்டிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த மகேஷ் சொல்கிறதும் அதுக்கு இந்த அஞ்சலி இருந்துட்டு டேய் மகேஷ் நீ அந்த உண்மையை சொல்லக்கூடாதுடா எவ்வளோடா பணம் வாங்குவ நீ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேர்ட்ஸால் வந்து பேசுனது தான் இந்த அஞ்சலிக்கு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை பற்றின உண்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி கார்த்திக் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.